சிவா கால் பண்றான். நான் வேணா பேசட்டா? என்னதான் ஒதுக்கி வச்சுட்டீங்களே, அப்புறம் நான் எப்படி பேசுறது? நீங்களே பேசுங்க. சொல்லு சிவா. அப்பா அப்பா, அந்த நகைப்பட்டியை காணும்பா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லப்பா. என்னாச்சுங்க? என்ன சொல்றான்? ஏய், என்னடா சொல்ற? வீட்டுல தானே வச்சீங்க, அது எப்படி காணாம போகும்? தெரியலப்பா, அந்த பூட்டை கூட உடைக்கல, திறந்தா யாரோ எடுத்திருக்காங்க. ஏய், முட்டாள் மாதிரி பேசாதடா. காணோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க தயவு செஞ்சு சீக்கிரமா வாங்கப்பா. சரி, நல்லா பாருங்க, நான் வரேன். அக்கா. என்னங்க என்னங்க என்ன ஆச்சு? என்னத்த காணோம்? பேங்க்ல இருந்து நகை போட்டு எடுத்து கொண்டு வச்சிருந்தோம்ல, அது காணாம போயிடுச்சு. அது எப்படி காணாம போகும்? சரி இரு, நான் வரேன். நில்லுங்க. இங்க பாருங்க, என்கிட்ட போய் சொல்லாதீங்க. ஏய், என்னடி பேசுற நீ? நான் இங்க தானே இருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? இப்பதானே முன்னாடி அவன் போன் பண்ணான், நானே ஆடி போயிருக்கேன். என்னோட போய் பாக்குறேன், விடு. நில்லுங்க. ஏதோ ஃப்ராடு தனம் பண்றீங்க. எனக்கு அந்த நகை கொடுக்க கூடாதுன்னு நீங்க ஃப்ராடு தனம் பண்றீங்க. இதுக்கு மேல நான் பேசிக்கிட்டா இருக்க மாட்டேன். மரியாதை கெட்டுரும், பாத்துக்கோங்க. மாமா, எதுக்கு அக்காக்கு தரேன்னு சொல்லி ஏமாத்துறீங்க? ஏமாத்த நினைச்சீங்க, தப்பு தப்பா ஆயிடும் மாமா. பரவாயில்லையா? ஏய், அறிவு கிட்ட நம்ம பேசாதடா. இப்பதான் நகை காணோம்னு சிவாவே என்கிட்ட சொன்னா. உங்க பிரச்சனை தாங்காமதான் நகையை கொண்டு வர சொன்னேன். சரி, கொடுத்து தொலைச்சிடலான்னு. நீங்க அப்பவே நகையை கொடுக்காம இன்னும் 4-5 நாள் ஆகட்டும்னு சொல்லும் போதே எனக்கு டவுட் தான். அம்பலம், நீங்க என்ன பண்ணாலும் நான் தாங்கிப்பேன். என்னை ஏமாத்தி ஊரை விட்டு அனுப்பணும்னு நினைச்சீங்க, நான் சத்தியமா சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அசிங்கப்படுத்தி பஞ்சாயத்து கூட்டாம போக மாட்டேன். இதுக்கு மேல பேசுன உனக்கு அவ்வளவுதான். உனக்கு என்ன நகை தானே வேணும், அது கிடைக்கும். நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிட்டீங்க, மனுஷனாவே இருக்க மாட்டேன். அம்பலம், என்னை ஏமாத்த நினைச்ச உன் மொத்த குடும்பத்தையும் கூட்டி வச்சு அசிங்கப்படுத்திட்டு தான் இந்த ஊரை விட்டு போவேன். அதான் சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன? அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சார், வெளியாளுங்க வந்து எடுத்திருக்க வாய்ப்பே இல்ல. கைரேகை ஏதாவது வச்சு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? சார், கைரேகை நிபுணர்லாம் நம்ம ஊர்ல இல்ல சார், வர வச்சுதான் பார்க்கணும். ஆஹா, என் கைரேகை சிக்கிட்டா என்ன பண்றது? சார், அவங்க வர வரைக்கும் ரேகைலாம் அழியாம இருக்குமா? சார், அந்த ரேகையில ஆனா பொண்ணான்னு தெரியுமா? அத கண்டுபிடிச்சிருவாங்களா? முதல்ல வெளியாளா இல்ல உள்ள இருக்கிறவங்களான்னு தெரிஞ்சிரும். சார், இது வரைக்கும் இப்படி எல்லாம் நடந்ததே இல்ல சார். எனக்கு என்னமோ உங்க மேலதான் டவுட்டா இருக்கு. பேசாம போயிடு. என்னை ஏமாத்த தானே இந்த டிராமா? மேகல, பேசாம போயிட்டா உனக்கு நல்லது. சார், உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து மோப்பனா ஏதாவது வருமா? தேவையில்லம்மா. அந்த சாவி யார்கிட்ட இருந்துச்சு? என்கிட்ட தான் இருந்துச்சு, நான் தான் வச்சிருந்தேன். இத்தனை நாளா விசாலாட்சி தான் வச்சிருந்தா, ஒரு குண்டுமணி கூட காணாம போனதில்ல. நேத்து தான் சாவி கை மாறிச்சு, மொத்த நகையும் காணாம போச்சு. நீங்க யார்கிட்டயாவது சாவியை கொடுத்தீங்களா? இல்ல சார், நான் பத்திரமா தான் வச்சிருந்தேன். அமலா சார், ஸ்பேர் கீ யாராவது வச்சிருக்காங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார், அந்த ஒரு சாவிதான். உங்க குடும்பம் இல்லாம இங்க வேற யாராச்சும் இருக்காங்களா? துளசியும் அவங்க சித்தியும் தான் வெளியாளுங்க. முதல்ல அவங்கள விசாரிங்க. ரம்யா, பார்த்து பேசு. நீ எது கோவப்படுற? ஏய், சுமாரு. பேரை மாத்தி ஊரு நாடெல்லாம் மாத்தி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவ நகையை திருட மாட்டாளா? நாங்க சந்தேகப்படுறதுதான் தப்பா? துளசி, நீங்க எடுத்திருந்தா சொல்லிருங்க, கேஸ் இல்லாம பண்ணிக்கலாம். சார், நீங்க எஃப்ஐஆர் போட்டு விசாரிங்க, அப்பதான் உண்மை வரும். ஏய், என்ன திமிரா பேசுற? நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? போலீஸ் அவங்க சைடுல விசாரிக்கட்டுமே. துளசி, மரியாதையா உண்மையை சொல்லிடு. என்னம்மா சண்டை போட்டு சாவி நீ வாங்கிக்கிட்டு இப்ப துளசி பக்கம் வரல நீட்டுற?
கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா சார்? துளசியை பத்தி எனக்கு தெரியும் சார். அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல. சாமியே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அக்கா, எனக்கா நீங்க இப்படி இருக்கீங்க? அவ ஜனனின்னு போய் சொல்லி உங்களையும் தானே ஏமாத்தனா? மேகல, அது வேற இது வேறம்மா. துளசி தப்பு பண்ண மாட்டா, எனக்கு தெரியும். ரெண்டுமே திருட்டுத்தனம் தான். இது நகை திருட்டு, அது சிவா மாமா திருட்டு. ராசு, எனக்கு என்னவோ மலேசியா பொண்ணு மேலதான் சந்தேகமா இருக்கு. சொன்னா சிவா வருத்தப்படுவான், அதான் சொல்லாம இருக்க. நான் சொல்ல மாட்டேன், எக்கேடோ கெட்டு போங்க. ஏன் பாட்டி, அதான் சொல்லிட்டீங்களே, இனிமே என்ன சொல்ல மாட்டேன். ஜனனி, உனக்கு இது வேணும். திருடி பட்டம் வாங்கிட்டல்ல, இப்ப சந்தோஷமா? பாட்டி, நான் தான் திருடின்னு எப்படி சொல்றீங்க? திருடி நான் மலேசியாக்கு என்ன கொண்டா போறேன்? எனக்கு இந்த சாவியே வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க.